மச்சி எங்கடா இருக்க? அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேன். இப்போதான் உன் நம்பர் பார்த்தேன். என்ன விஷயம்? தெரியும்டா, ரூபா எல்லாத்தையும் சொன்னான். அவள் தான் லைனில் இருந்தா. தெரியுதுல்ல, அப்புறம் எது கேட்குற? சரி அதை விடு, நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவேன்? டைம் ஆகும், நாளைக்கு பார்க்கலாம். இனிமேல் வரும்போது கால் பண்ணிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். நான் வரதுக்கு 2 to 3 hours ஆகும். ஏன், என்ன விஷயம்? மச்சி செம்ம சரக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ எதையாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துரு. வரும்போது மறக்காம சைட் டிஷ் மட்டும் கட் பண்ணிட்டு வா. உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு வரணும். டைம் ஆகும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துவே, இம்சை பண்ணாமல் கிளம்பு. என்னடாச்சு உனக்கு? நானும் பார்க்குறேன், கொஞ்ச நாளாவே நீ வித்தியாசமாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். ரூபாய்ட்ட வர சண்டை போட்டிருக்கேன், அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. நானும் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றேன், எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்படியே பேசினாலும் அங்க இருக்க இங்க இருக்க ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்கேன். என்னடா பிரச்சனை உனக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம லேட் நைட் மீட் பண்ணதே இல்லையா? இன்னும் புதுசா பேசுற. நாம இன்னைக்கு மீட் பண்றோம், நீ எப்போ வந்தாலும் சரி. ஏண்டா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? சரி, ஒன்று பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு நீ மட்டும் வர, அப்புறம் மீட் பண்றோம். ஒரு விஷயம், நீ மட்டும் வர, ரூபா வரக்கூடாது. இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா படல? இப்ப ஏன் ரூபா வரக்கூடாதுங்கிற? சொன்னா கேளு, கூட்டு வராதுன்னா வராத. நீ மட்டும் வா, மீறி கூட்டு வந்த கிளம்பி போயிட்டே இருப்பேன். பாய். டேய் அசோக், இப்ப ஏன் நீ கோவப்படுற? Come in. குட் ஆஃப்டர்நூன் சார். உட்காரு. உன் ஃப்ரெண்ட் அசோக் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை சார். காலேஜ்லேருந்து அவன் பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் போயிருக்கு, எந்த ரிப்ளையும் இல்லை. உனக்கு அவங்க அப்பாவோட செல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி தெரியுமா? தெரியாது சார். ஏன் இப்படி மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணுறான்? இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எதுக்கு படிக்கணும்? டிசி வாங்கிட்டு போக வேண்டியதானே? என்னை பார்க்காம அவன் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது, சொல்லிடு. சரி சார். அசோக் தேடுறியா? ஆமா. நான் தான் உன் மேல கோவமா இருக்கான். இப்ப மீட் பண்ண வேணாம்னு சொன்னேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு நீயே வந்த. என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? சலீம் எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா நீ என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேக்குற? அசோக் இந்த அளவு கோவப்படுற மாதிரி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சலீம் சொன்னானா? நீ எதுக்கு இந்த புறம்போக்கு பேச்செல்லாம் கேட்குற? நான் அப்பவே சொன்னேன் அவனை வீட்டில் சேர்க்காதானே. அசோக் தான் கேட்கல. அவன் என்ன தப்பு பண்ணா? எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீக்க தான் இங்க வர சொன்னான். அவன் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆமா, எல்லா மிஸ்டேக்கும் எங்க மேல தான். தப்பு பண்ணா அசோக் ஏன் பாக்குறதே அவாய்ட் பண்ணணும்? வருவான்ல, நீயே கேளு. அவன் தான் கால் பண்றான். ரூபா எதுக்கு இங்கே வந்திருக்கா? நான் வர சொல்ல அசோக். நான் அவ்வளோ சொல்லியும் கேட்கல. அந்த முட்டாள் சலீம் தான் வர சொல்லியிருக்கான். சரி, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ அசோக். என்னாச்சு சுரேஷ்? என்னாச்சு சுரேஷ்? ரூபா, what a surprise. யாரு? பாய் ஃப்ரெண்டா? சாச்சா இல்ல, ஃப்ரெண்ட். நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? இல்ல, ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க மீட் பண்றதா சொல்லிருக்காரு. ஓ, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல எங்க கூட இருந்தாரே மிஸ்டர் அசோக். ஓ சாரி, நீ அன்னைக்கு அவரை மீட் பண்ணல? ஓ யா. ஓகே, பை. See you later. Catch you later. Thanks. ஓகே ரூபா, நான் கிளம்புறேன். அசோக் வந்துட்டு போயிட்டான். எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு சுரேஷ். இவ ஃபேமிலியை மீட் பண்ணதான் அன்னைக்கு அசோக் ஹோட்டலுக்கு வந்திருக்கான்.
இப்ப கூட அவன் தான் இவளை இங்க வர சொல்லியிருக்கான். அதனாலதான் இங்க என்ன பார்த்த உடனே ஃபேஸ் பண்ண முடியாம ஓடிட்டான். அதான் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானா? அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்புறப்பா, இங்கே நிற்கிறது வேஸ்ட். அவன் வரமாட்டான். அவ வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, நம்மளும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா? அவன் இப்படியே வெயிட் பண்ண வேண்டியதுதான். அவன் வரமாட்டான். பார்க்கலாம். பாய். ஹாய். ஹாய். சர்ப்ரைஸ். உனக்கு எப்படி என் அட்ரஸ் தெரியும்? மறந்துட்டியா அசோக்? இது எங்க வீடு. துபாய் போறப்பதான் அங்கிள் கிட்ட வித்தோம். அப்படியா? எனக்கு தெரியாது. கம் இன். இந்த ஃபைலை டாடி அங்கிள் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அன்னைக்கு பப்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? என்ன வர சொன்னதே மறந்துட்டியா? போனும் ஆஃப்ல இருந்துச்சு. சாரி பிரியா, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. வெளியில மாட்டிட்டேன். போன்ல வேற சார்ஜ் இல்ல. அதான். இப்போ நீ ஃப்ரீயா இருந்தா வெளியே எங்கேயாவது போலாமா? டின்னர்? ஷோ. கண்ணு கலங்கிருக்கு. தூசி விழுந்துருச்சா? அது ஒண்ணும் இல்ல, லைட்டா உறுத்தலா இருக்கு. இரு, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்ல, தேங்க்ஸ். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஹாய், அசோக் இருக்கானா? நீங்க? சுரேஷ், அசோக்ஸ் ஃப்ரெண்ட். அன்னைக்கு பப்ல மீட் பண்ணோம்ல? ஆமா, கம் இன். சாரி, அசோக் ஃப்ரெண்ட்னு தெரியாம கேட்டுட்டேன். ஐ அம் பிரியா. நோ ப்ராப்ளம். அசோக் எங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அசோக் ரெடியா? எஸ் பிரியா, 2 minutes. சாரி, மறந்துட்டேன். என்ன பேர் சொன்னீங்க? சுரேஷ். அசோக் அந்த ரூம்ல இருக்கா? ஆமா. ஆக்சுவலி ரூபா என்னோட காலேஜ் மேட். அன்னைக்கு பப்ல உங்களோட வந்திருந்தால ரூபா, என் கிளாஸ்மேட். ரூபா சொன்னா. Hi Ashok. Hey. பிரியா, நீ கிளம்பு. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். என்னாச்சு? என்னாச்சு அசோக்? சாரி பிரியா, இப்போ எதுவும் கேட்காத.
சுரேஷ் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அப்படியே டென்ஷனா இருக்க? அவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை இன்னைக்கே தீர்த்தாகும். அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் வேணா மாடியில வெயிட் பண்றேன், நீ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போவோம். சாரி பிரியா, டைம் ஆகும். நாளைக்கு ஃபோன் பண்றேன், நிச்சயமா போலாம். பாய் பிரியா. பாய். ஓகே, நாளைக்கு. நிச்சயமா. பாய்.